வசனம் தியானத்தின் தலைப்பு, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இதே வசனத்தை நாம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும் போது, ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் சேவ் அஸ், ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் கிவ் அஸ் சக்சஸ் என்று வாசிக்கிறோம். தயவு செய்து கர்த்தாவே, தயவு செய்து ரட்சியும், தயவு செய்து கர்த்தாவே, தயவு செய்து காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று வாசிக்கிறோம். நாம் எந்த காரியத்தையும் திறம்பட செய்தாலும் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் தினமும் ஜெபிப்போம். ஆதியாகமம் 39:3 கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பை அவன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு நாள் யோசேப்பின் தகப்பன் யோசேப்பை பார்த்து, உன் சகோதரர் ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய சேமம் எப்படி இருக்கிறது என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பினார். அவன் தன் சகோதரர்களை கண்டபோது அவன் கொண்டு வந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிட்ட பின் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையிலே விற்றார்கள். இஸ்மவேலர் அவனை எகிப்துக்கு கொண்டு வந்தார்கள். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை இஸ்மவேலரிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். அப்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமான் கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு எகிப்து தேசத்திலே அடிமையாக விற்கப்பட்ட நிலையில் இருந்த போதிலும் தன்னுடைய சகாயத்துக்காக அந்த தேசத்தில் ஒருவரையும் அறியாத நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் தனித்து விடப்பட்ட நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமான் அறிந்து கொண்டான். நாம் எதிர்பார்க்கிற மற்றவர்களுடைய உதவிகள் குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இன்றும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவரால் மட்டுமே முடியும். அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாய் வாய்க்க பண்ண நாம் தினமும் ஜெபிப்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோசேப்போடு கூட நீங்கள் இருந்து யோசேப்பின் காரியங்களை வாய்க்க பண்ணினது போல எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள் மற்றும் எதிர்காலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க பண்ணி கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் காண எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ஸட் டே.